கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலானுடைய மாதத்தில் சிறப்பு சொற்பொழிவாக இரவு தொழுகைக்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பயான் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஒரே தலைப்பிலே பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக சஹாபாக்களை பற்றியுள்ள சில குறிப்புகள் உங்களுக்கு தரப்பட்டு சஹாபாக்களுக்கான இலக்கணம் என்ன என்பதை பற்றி நேற்றைய தினம் சில குர்ஆன் வசனங்களும் ஹதீஸும் எடுத்து உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற நபித்தோழர்களிலே முதன்மையானவர்கள் என்ற வரிசையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வரலாறை, அது சம்பந்தமான செய்திகளை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கு இடையூறளித்த மக்கா காபிர்களிடமிருந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளிலே திளைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சென்றார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி இப்னு தகினா என்று சொல்லக்கூடியவர் அடைக்கலம் தந்து அவர்களுக்கு ஆதரவளித்தார் என்றும், பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வீட்டின் மாடியிலே நின்று தொழுதார்கள். அதை மக்கா காபிர்கள் சகித்து கொள்ள முடியாததால் இப்னு தகினாவை திரும்பவும் அழைத்து அவர்களுடைய அடைக்கலத்தை திருப்பி கொள்ளுமாறும் கேட்கப்பட்டதால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடம் அடைக்கலத்தை கொடுத்துவிட்டு, என் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தான் எனக்கு அடைக்கலம் தருவதற்கு அவனுடைய அடைக்கலத்தை நான் பொருந்திக் கொள்வேன் என்ற வார்த்தையை சொல்லி வணக்க வழிபாடுகளே திளைக்கின்ற அந்த நிலையில் யாரையும் என்னை குறுக்கிட முடியாது என்கிற அந்த செய்தியை அன்றைக்கு மக்கா காபிர்களிடத்தில் வைத்தார்கள் என்றும், அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்யக்கூடிய இடம் இன்ன இடம்தான் என்று மக்களுக்கு சொன்ன உடனேயே ஹிஜ்ரத்து செய்வதற்கான இடத்தை, அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாக 2 வாகனங்களை தயார் செய்தார்கள். 4 மாத காலம் கருவேல மரத்தினுடைய இலைகளை பறித்து போட்டு அந்த ஒட்டகத்தை கொழுக்க செய்தார்கள் என்கிற செய்தியோடு நேற்றைய தினம் முடித்தோம். அதனைத் தொடர்ந்து அந்த 4 மாத காலம் அவர்கள் பொறுத்திருந்தார்கள். பிறகு ஒரு நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஆகிய 2 வேளைகள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருகை தராத எந்த நாளும் கழியாது. அந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட ஒரு நேரத்திலே தன்னுடைய தலையிலே துணி அணிந்து கொண்டு வேகமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். வந்தவுடனே ஒரு முக்கியமான செய்தி, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இது உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதனால் நமக்குள்ள எந்த ரகசியம் பிரச்சனை இல்லைங்கிற வார்த்தையை சொல்லி அந்த அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத்து செய்வதற்கு அனுமதி அளித்து விட்டான், அதனால் புறப்பட வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்கிறார்கள். ஹிஜ்ரத்திற்கு தேவையான அனைத்து சாதன வாகனங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு தேவையான உணவுகளும் குடிநீரும் அங்கு சேகரிக்கப்பட்டு உடனே அந்த பயணத்திற்கு தயாராகிறார்கள். எப்படிப்பட்ட பயணம் அது? ஏதோ போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு பிறகு திரும்பி வரக்கூடிய பயணமா? பல நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். அந்த பாலை பெருவழியிலே பயணம் செய்து நம்முடைய நிலை என்ன ஆகும் என்றே தெரியாது. எதிரிகளுடைய சூழ்ச்சி கடுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அடுத்த நிலை எப்படி இருக்கும், அடுத்த நொடி பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று அறியாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்தும் கூட பயம் கவ்வியவர்களாக அந்த இடத்திலிருந்து பிரயாணத்தை துவக்குகிறாங்க. பிரயாணத்தை ஒரு நடுநிசையில் துவக்கி மக்காவுடைய பள்ளத்தாருக்கு அருகாமையில் இருக்கிற சவுர் என்று சொல்லக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையிலே போய் தங்குகிறார்கள். அங்கே தங்கி 3 நாட்கள் அங்கே தங்குகிறார்கள். 3 நாட்களும் அழகான முறையில் எப்படியெல்லாம் அழகான முறையில் திட்டங்களை வகுத்து
எப்படி எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வது என்பதை பற்றி ஆலோசனை செய்து அங்கே ஒருவரை நியமிக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை அங்கே நியமிக்கிறார். நியமித்து பகலெல்லாம் மக்கா காஃபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டு வந்து இரவு நேரத்திலே அந்த செய்தி எங்களுக்கு சொல்லணும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆளை நியமிக்கிறார்கள். அவங்க பகல் காலங்களில் எதிரிகள் என்ன திட்டமிடுகிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று ஆய்வு செய்து வேவு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குகைக்கு வந்து 2 பேரிடத்திலும் அந்த செய்தி சொல்லி சென்றுவிடுவார்கள். சஹருடைய நேரத்தில் திரும்பி விடுவார்கள். இப்படி ஒரு 3 நாட்கள் நிலைமை என்ன என்று பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை! அதாவது மக்கா காஃபர்களுடைய கையில் சிக்கிவிட்டால் கொலை செய்யப்படுவார்கள், அதாவது கைதியாக பிடித்து செல்வார்கள் என்ற நிலையெல்லாம் மாறி கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டமிட்டு அதை அறிவிப்பு செய்து கொலை செய்வதற்காக பல இடங்களிலே ஆட்கள் அனுப்பிவிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இது மாதிரியான ஒரு திட்டமிடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு உணவு வேணும், அவர்களுக்கான வேண்டிய இந்த பால் தண்ணீரெல்லாம் தேவைப்படுமே, அதற்காகவும் ஒருவரை நியமிக்கிறார். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய முன்னாள் அடிமையாக இருக்கக்கூடிய முகைரா என்று சொல்லக்கூடியவரை நியமித்து, நீ நடுநிசையிலே வாகனத்தை ஓட்டிட்டு வரணும், வாகனத்தை கொண்டு வந்து பால் கறந்து எங்களுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் எதிரிகளுடைய கண்ணுக்கு படாதற்கு முன்னாலேயே வாகனத்தை மக்காவுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு பேசி வைக்கப்பட்டு 3 நாள் அப்படி அவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது. நடுநிசையில் வருவார்கள், பால் கறந்து கொடுப்பாங்க, அதை குடிப்பார்கள், அந்த குடித்து அவர்களை அனுப்புவார்கள், எதிரிகளுக்கு தெரியாமல் இருந்தது என்று அந்த ஹதீஸுகளை பார்க்குறோம். அதே போல அந்த மக்கள் எதிரிகள் சூழ்ந்து வருகக்கூடிய நேரத்தில் சவுர் என்று சொல்லக்கூடியலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுர் குகையில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் தங்கி இருக்கிற போது அங்கே சிலந்தி வலை பின்னியது அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் குகையில் இருக்கிற போது எதிரிகளுடைய கால் தெரியக்கூடிய வகையில் உள்ளே இருந்து பார்க்கிறார்கள். வெளியில் அவங்க எப்படி திட்டமிட்டாங்க, 2 வாகனத்தை ஏற்பாடு பண்ணாங்களா இல்லையா? கருவேல மரத்துடைய இலைகளை பறித்து போட்டு வளர்த்தாங்களே, அந்த வாகனத்தை கையோடு எடுத்துகிட்டு போகலை. கையோடு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு சொன்னால், குகைக்கு உள்ளே இருக்கிற போது வாகனம் வெளியே இருந்தேன்னு சொன்னால் எதிரிகள் பிடித்து விடுவார்கள் என்கிற அந்த பய உணர்வோடு முன்னேற்பாடாக திட்டமிட்டு வாகனத்தை எடுத்து செல்லாமல் நடந்தே போகிறார்கள். அப்போ அந்த இரவு நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதும், பகல் நேரத்தில் வெளியிலே வராமல் எதிரிகளுடைய கண்ணுக்கு சிக்காமலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் குகையிலே தங்குகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் எதிரிகள் வந்து விடுகிறார்கள். வந்தவுடனே அவருடைய கால் பகுதி தெரிகிறது. அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாம் வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த கருத்தில் குடிந்து அவர்கள் பார்ப்பார்களேயானால் நம்முடைய நிலை என்னாகும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, என்னுடைய தோழரே, நீங்கள் பயப்படாதீர்கள், அதை கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஆறுதல் வார்த்தை அளித்து அவர்களுக்கு பய உணர்வை போக்கி கவலையும் போக்குகிறார்கள். இதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய 2 பேர் தோழராக இருந்தாங்களே, அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் உதவி செய்தான் அப்படிங்கிற செய்தியை திருக்குரானில் சொல்கிற போது, இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹு, நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்படி உதவி செய்தானாம்? வைதா அஹ்ரஜுல்லதீன கஃபரு வைதா அஹ்ரஜுல்லதீன கஃபரு சானியஸ்னைனி. இங்கே தான் கவனிக்கணும். இந்த வார்த்தையில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ் எப்படி சிலாகித்து சொல்கிறான் அப்படிங்கிற வார்த்தை இதில் இருக்கிறது. அந்த மக்காவிலிருந்து காஃபிர்கள் இருவரை ஒருவராக வெளியேற்றிய போது வார்த்தையை பாருங்க. ஒரு நபித்தோழர், எந்த ஒரு நபித்தோழருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு சிலாகித்து சொல்லக்கூடிய வார்த்தையை எங்குமே காண முடியாது திருக்குரானில். அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். காஃபிர்கள் மக்காவிலிருந்து அவர்களை வெளியேற்றிய போது இருவரில் ஒருவராக வெளியேற்றினார்கள். அப்போது அவர்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது இலக்கியமாக சொல்லும் போது கூட ஒரு காதலன் காதலியை பார்த்து நாம் இருவரல்ல ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப 2 பேத்துக்கு மத்தியில் பிரிவினையே இல்லை, 2 பேத்துடைய உயிரும் ஓர் உயிர் தான் என்று எப்படி சொல்வார்களா இல்லையா? அது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலக்கியமாக சொல்லி தருகிறான், இருவரில் ஒருவராக வெளியேற்றினீர்களே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
வெளியேற்றிய போது இதாகும் இதுஹுமா ஃபீ கார், அந்த குகையில அந்த இருவரும் தங்கிய போது அல்லாஹ் உதவி செய்தான். நீங்க உதவி செய்யல. மக்கா காஃபிர்களாகி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வெறுத்தீர்கள், அவரையும் வெறுத்தீர்கள். அதோடு 2 பேரையும் சேர்த்து நீங்கள் ஒருவராக வெளியேற்றினீர்கள். போனது 2 பேர் தான். ஆனா 2 பேரா? 2 ஒரு நபியும் நபியுடைய தோழரும் சென்றார்கள். 2 பேரும் ஒருவராகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 2 பேரையும் ஒருவராக அனுப்பினீர்கள், அந்த 2 பேரும் குகையிலே தங்கினார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொன்னாங்களா, இது யக்கூலு சாஹிபிஹி, தன்னுடைய தோழரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு சொன்னதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அது மட்டுமல்ல, ஃபஅன்ஸல சக்கீனத்துஹு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் தன்னுடைய அமைதியை இறக்கினான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்ப திருமறை குர்ஆனிலேயே நபி தோழரை பற்றி மிக சிலாகித்து மிக அழகான முறையில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பராக இருக்கிறார், எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு தோழராக இருக்கிறார், நபி தோழராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த சான்று இந்த வசனத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒரு நண்பர்களாக இருந்தார்கள், உயிர் நண்பர்களாக இருந்தார்கள் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த நண்பரை அழைத்து கொண்டு போய் எவ்வளோ பக்குவமாக மதீனாவில் கொண்டு போய் சேர்க்கணும், எதையெல்லாம் செய்தால் எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்கிற ஏற்கனவே ஒரு வியூகம் அமைத்திருந்தார்கள். எப்படி அமைச்சாங்கன்னு சொன்னால், இந்த மக்கா காஃபிர்களுடைய மதத்தை சேர்ந்தவர் தான் அப்துல்லாஹ் இப்னு நாகித் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவரிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. என்ன, நாங்கள் ஹிஜ்ரத்து செய்யும் பொழுது எங்களுக்கான இந்த 2 வாகனங்களை நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேனே, இந்த வாகனத்தை நாங்கள் 3வது நாள் தவுர் குகையில் இருக்கிற போது நீங்க கொண்டு வரணும். யார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க? ஒரு முஸ்லிம் மூமின் இடத்துல கிடையாது. அன்றைய காலத்தில் மக்கா காஃபிர்களுடைய மதத்தை சேர்ந்த ஒரு மனிதரிடத்தில் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு மனிதரிடத்தில் பேசி ஒப்பந்தமா வாக்குறுதி அளித்து அந்த ஒட்டகத்தை 2 வாகனத்தையும் நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க என்று ஒருவரை நியமிக்கிறார். அதே போல அவங்க அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிற அந்த குகைக்கு வருகிறார்கள். 3 பேருமாக சேர்ந்து அந்த நேரத்தில் பயணப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு பயணம்னு சொன்னா, அந்த பயணத்தில் கூட எவ்வளவு ஒரு திட்டம் பாருங்க. அதாவது ஒருவர் ஒரு தவறே செய்யாமல் ஒரு இடத்துல போய் தங்குவது என்று சொன்னால், அப்படி தங்குகிற போது செய்திகளை தவற எல்லாத்தையும் பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகான வியூகத்தை அமைத்து கொடுத்துருக்கா பாருங்க. அன்றைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் எப்படியெல்லாம் ஒரு தவறு செய்யாதவன் எதிரிகளிடமிருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், செய்தியை யாரிடத்தில் சொல்லணும், யாரிடத்தில் சொல்லக்கூடாது என்கிற அந்த செய்திகளை எல்லாம் செய்து காட்டி நமக்கு முன்னேற்பாடாக செய்து தந்திருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவில் அந்த 3 நாளைக்கு பிறகு அந்த வாகனம் கொண்டு வரப்படுகிறது. வாகனத்தில் ஏறி இந்த ஒரு மனிதரையும் சேர்த்து 3 பேராக அவர் வழிகாட்டிய வருகிறார். எப்பவுமே அந்த பிரயாண கூட்டம் சிரியாவை நோக்கி போகக்கூடியவர்கள், மதீனா வழியாக போகக்கூடியவர்கள், அதுக்குன்னு ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கும், அதில் தான் போவார்கள். ஆனால் இந்த தடவை இவங்க என்ன செய்கிறாங்க, எதிரிகளுடைய தாக்குதல் இருக்கும் என்கிற அச்சப்பாட்டோடு இவர் வேறொரு வழியில் அழைத்து செல்கிறார். கடல் கரையான பகுதி இருக்கிறது, அந்த பகுதியில் இவர் அழைத்து செல்கிறார். பாதுகாப்பான முறையில் போகலாம் அப்படிங்கிற அந்த அபிப்பிராயத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தூக்கம் ஏற்படுகிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்படக்கூடிய ஒரு செயல் நிகழ்கிறது. என்னவென்று கேட்டால், அந்த செயலை அதாவது அப்துல்லாஹ் இப்னு அவங்க பேர் சுராக்கா இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். அங்கே மக்காவில் என்ன நடக்கிறது, 3 நாள் ஆயிருச்சு. 3 நாள் அல்லாஹ்வுடைய தூதரையும் காணோம், முகமதையும், அவங்களுடைய பாஷையில் முகமதையும் காணோம், அபூபக்கரையும் காணோம். 2 பேர் 3 நாளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எல்லையை தான் கடந்திருக்க முடியும். அதனால் அவர் 2 பேர்த்தையும், அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன, 2 பேர்த்தையும் யார் உயிரோடவோ அல்லது கொலை செய்தோ கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தலா 100 ஒட்டகம் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் கொன்னுட்டா 100 ஒட்டகம், அபூபக்கர் ரலியல்லாஹு கொன்னுட்டா 100 ஒட்டகம், அப்படி சொல்லி தலா 100 ஒட்டகம் கொடுக்கப்படும் சொல்லி அறிவிப்பு செய்யப்படுகிறது. உடனே அந்த கூட்டத்தில் ஒருவர் ஒரு கூட்டம் சொல்லுது,
நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு இடத்துல பார்த்தோம், கடற்கரையான இடங்க பகுதியில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க, ஆனால் ஆள் எங்களுக்கு யாரும் தெரியல, நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளம் இருக்கும் போல தெரியும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒருவர் சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் உடனே சுராக்கா இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவர் அந்த பரிசை தான் தட்டி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ அதை போனது வேற ஆள், அதான் வேற யாரும் போய் செஞ்சிடக்கூடாதான், வேற யாரும் போய் வெட்டி அந்த 100 ஒட்டகத்தை பரிசா வாங்கிடக்கூடாதான், தான் தான் அந்த பரிசை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அவையில என்ன சொல்றாரு, அங்க போனது 2 பேர் இவங்க வேற யாரோ பார்த்திருக்காங்க, எனக்கு தெரியும், அது முகமதும் கிடையாது அபூபக்கரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு உடனே அந்த பரிசை தட்டி செல்வதற்காக ஒரு வாகனத்தை, விரைந்து செல்லக்கூடிய ஒட்டகத்தை, குதிரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஈட்டியையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வேகமா பறந்து போறார். யாரை கொலை செய்ய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் கொலை செய்வதற்கு கடற்கரை அடையாளம் சொல்லிட்டாரு. அந்த அடையாளம் சொன்ன அடிப்படையில் அவங்க துரத்திட்டு போறார். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போன உடனே 2 பேர்த்தையும் பார்த்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையும் கவனிக்கல, அவங்களுடைய வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பை அவங்க பொறுப்பாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சின்ன ஒரு காயம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாகனத்தில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிறார். குர்ஆன் ஓதிட்டே போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள், யாராவது வர்றாங்களா, பாதுகாப்பாக கூட்டிட்டு போகணுமே. அப்போது பார்க்குறாங்க, சுராக்கா வேகமாக வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அம்பு எய்வதிலும் கூட ஈட்டி எய்வதிலும் கூட மிக ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆளு. எவ்வளவு பெரிய போர்க்களத்திலும் யாரையும் சீக்கிரமா ஈட்டியில எண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் பெற்றவர், நல்ல படையை அந்த படையில வேகமாக சென்று தாக்கக்கூடிய அந்த திறன் பெற்றவர்.